திமுக வந்து தேர்தல் பயத்தில் இருக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு மேடம். ஏங்க நாங்க பயப்படணும்? அவங்க தான் அவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு அவர் தேர்தலையே நிக்கல. அதனால திமுக தெளிவா நம்பிக்கையோடு நிச்சயமாக வெற்றி எங்களுக்கு தான் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அவங்களுக்கு தான் தேர்தல் பயம் ரொம்ப இருக்கு. சர்ச் ஃபாதர் எழுதுறாரு லெட்டர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு, இந்த முறை கனிமொழி அவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்தா தான் உண்மையான சமூக நீதி. அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த காரணத்திற்கும் கூட திருமதி கனிமொழி அக்கா அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதற்கு தயாரா இல்லை. என்ன பெண்ணியம் பேசுறாங்கன்னு அவங்களே எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, நான் எம்பி வேண்டாம் எம்எல்ஏ நிக்கிறேன்னு. அதே அவங்க பண்ணல. இவங்க என்ன பேசுறாங்க? ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் காம்படிஷனா வந்துருவாங்க. திருமாவளவன் அவர்கள், அவர் எம்பியா இருக்கக்கூடிய அவரு போய் நாமினேஷன் ஃபார்மை தூக்கிட்டு போறாரு காட்டுமன்னார் கோவிலுக்கு. திருமாவளவன் அவர்களை மிரட்டி அந்த வேட்பு மனு வாபஸ் வாங்க வச்சிருக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னாங்கன்னா, புதுச்சேரியில மொத்தம் 30 இடங்கண்ணா, 16 இடத்துல காங்கிரஸ் நிக்குது, 14 இடத்துல கூட்டணி கட்சி நிக்குது. அவர்களுக்குள்ள கூட்டணி உடன்படிக்கை எட்டாத காரணத்தினால திருமாவளவன் 3 இடத்துல எக்ஸ்ட்ரா போட்டி போடுறார். 3 இடத்துலயும் பானை சிம்பிள் கொடுத்தாச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 இடத்துல எக்ஸ்ட்ரா போடுது. காங்கிரஸ் 6 இடத்துல போட்டி போடுறாங்க. நேத்து திருமாவளவன் புதுச்சேரியில் எப்படி பிரச்சாரம் பண்றாருன்னா, தயவு செய்து யாரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம், பானை சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டாம், கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி 3 பேர் போட்டி போடுறாங்கன்னு. அதனால திருமாவளவன் நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சிக்கு ஓட்டு கேட்பாரு, ஆனா திருமாவளவன் புதுச்சேரியில 3 பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் கொடுத்த வேட்பு மனுவை வாபஸ் வாங்கக்கூடிய நிலைமையில திருமாவளவன் இருக்கிறாங்க. இதுதான் தமிழகத்தினுடைய சமூக நீதி. ஏன்னா இங்க மேடம் இருக்கிறாங்க, ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு திருமாவளவன் அவர்கள் பேட்டி எடுத்த போது என்ன சொன்னாங்க? தமிழ்நாடு அரசியல் களம் மாறுது, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, அப்ப என்னுடைய குரல் அங்க இருந்தா தான் சரியா இருக்கும். அப்ப இவர் என்ன எதிர்பார்த்தாரு? டிஎம்கே மெஜாரிட்டிக்கு வராது, நாமளும் போட்டு எம்எல்ஏ ஆயிக்கலாம், ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் வந்தா ஒரு மினிஸ்டரோ டெப்டி சிஎம் வாங்கிக்கலாம் ஐடியா பண்ணார். இன்னைக்கு திமுக ஏங்க இதெல்லாம் வெளிப்படையா சொல்றீங்க? நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம் மக்களுக்கு தெரியும், நீங்க எதுக்கு வெளிப்படையா அந்த மாதிரி சொல்றீங்க? அதனால நீங்க வேட்புமனு வாபஸ் வாங்குங்கன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள், கேவலைப்படுத்தி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தினுடைய பெருமக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். SC/ST சமுதாயத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தலைவருக்கு நடந்த அநியாயம் இது சமூக நீதிக்கு எதிரானது என்பது எங்களுடைய கருத்து. நான் இங்க தமிழ்நாட்டில் என்னுடைய அரசியல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா இன்னைக்கு இது செய்யணும். மிச்சதெல்லாம் மே 4ஆம் தேதிக்கு பிறகு பேசுவாங்கன்னா, முதல்ல நம்முடைய கூட்டணி ஜெயிக்க வைக்கணும். நம்முடைய தொண்டர்கள் ஜெயிச்சா தானே அரசியல் பண்ண முடியும். இந்த 27 பேர் ஜெயிச்சா தானே அரசியல் பண்ண முடியும். நம்ம கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தான் அரசியல் பண்ண முடியும். அந்த வேலையை முதல்ல செய்வாங்கன்னா மிச்சதெல்லாம் அப்புறம் பேசுவாங்க. ஆனா அவர் அதை கேட்டே இருந்தார் சார். ஆனா பிரதமரை பொறுத்தவரை தமிழகத்தில் உறுதிப்பட்டிருக்கக்கூடிய டேட் 15ஆம் தேதி ஏப்ரல் பிரதமர் அவர்கள் கன்னியாகுமரியில் பிரச்சாரம் பண்றாங்க. இது ஏற்கனவே நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் நம்ம சொல்லியிருக்கோம். கோயம்புத்தூர் வர்றாங்க. கோயம்புத்தூர் கன்னியாகுமரி முடித்தவுடன் சில நாட்களில் கோயம்புத்தூர் வர்றாங்க. அந்த டேட்டை முறையாக நம்முடைய தலைவர்கள் அறிவிப்பாங்க. இப்போதைக்கு பிரதமர் 15 ஏப்ரல் கண்டிப்பா கன்னியாகுமரிக்கு வர்றாங்க. கன்னியாகுமரி முடிந்து சில நாட்களில் கோயம்புத்தூர் வர போறாங்க. கோயம்புத்தூர்லயும் ஒரு பெரிய பிரச்சாரம் இருக்கும். அந்த கோயம்புத்தூருக்கான டேட் ஃபர்ம் அப் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறோம். ஆனா கோயம்புத்தூர் மக்கள் வெளியிருந்து யார் வந்தாலும் ஏத்துக்கிறாங்க, இல்லைன்னா இல்ல. அன்போடு பண்போடு பாசத்தோடு பரிவோடு இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சா ஏத்துக்கிறாங்க. ஆனா நான் உறுதியாக சொல்லுகின்றேன், கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி அவர்களை தோற்கடிக்க போவது கோயம்புத்தூர் மக்கள் என்று சொல்வதை விட கோவை திமுக காரங்க என்பதில் நான் உறுதியா இருக்கேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் தலைவர்கள் யார் இருக்கிறாங்க, அவங்க செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் தோற்கடிப்பது உறுதி. எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். இவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க, அவங்க சீட்டு ஸ்ட்ரக்சரை பாருங்க. அதாவது சிங்கானூர்ல இருக்கக்கூடிய ஒரு பழைய வேட்பாளர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக தூக்கி அப்படி குப்பை வீசுற மாதிரி வீசியாச்சு அவரை. அங்க புதுசா ஒருத்தர் மாவட்ட செயலாளர், அவர் சம்பந்தம் இல்லாம அவரை கொண்டு போய் கோயம்புத்தூர் நார்த், ஏன்னா அவர் கைப்பாவையாக இருக்கின்றார். இவர் சம்பந்தம் இல்லாத கோயம்புத்தூர் சவுத், அப்புறம் சிங்காநல்லூர் கவுண்டபாளையமும் காங்கிரஸ் நீங்க நெல்லுங்க. ஸோ இதுல இருந்தே அரசியல் தெரிஞ்ச உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேம் இங்க என்ன அப்படின்னு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாருன்னா, கோயம்புத்தூர்ல அவரு மட்டும் ஜெயிக்கணும், வேற யாரும் ஜெயிக்கக்கூடாது. ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அமைச்சர் அவரு மட்டும் வாங்கிக்கணும், வேற யாருமே போட்டிக்கு இருக்கக்கூடாது. அதனால அவரும் தோற்பார், கோயம்புத்தூரிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கும்.
அதை கோயம்புத்தூர் திமுக காரங்களே தோக்கடிச்சு காட்டுவாங்க. நீங்க 18 உங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திமுக காரங்களை நம்பி நீங்க சுயேட்சை வேட்பாளர் போட முடியாம கரூர்ல இருந்து சுயேட்சை வேட்பாளர்காரன் நீங்க போடுறீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மானமுள்ள திமுக காரன் இதை ஏத்துக்குவானா நான் கேட்கறேங்கண்ணா. திமுகவும் நாங்களும் எதிரிகள் தான். நாங்க ரெண்டே சித்தாந்த அடிப்படையில் எதிரி தான். ஆனா திமுகவும் அரசியல் கட்சி, அங்க இருக்கிற தொண்டனுக்கும் ஒரு உணர்வு இருக்கு, அவங்களும் கொடியை பிடிச்சு அரசியல் பண்றாங்க. ஒரு மானமுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டை 18 சுயேட்சைகள் கரூர்ல இருந்து வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விளைவு தேர்தலில் தெரியும். அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற சமூக வலைதளங்கள்ல அதிகமா எழுதியிருக்காங்க. இதே உணர்வுதான் முன்னாள் மாநில அதுக்கு அண்ணாமலை சீட்டு கேட்டா தானே கொடுப்பாங்க. அதான் உங்களை கிளாரிஃபை பண்றேன். அது பாயிண்ட் இல்லைன்னு. தொண்டர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்துல ஒன்றாக இருக்கின்றோம். அதுல எது இல்லை. நான் முன்னாடி இருந்து லீடிங் த கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்யறேன். எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. நான் ஸ்பெசிபிக்கா சொன்னதுங்கன்னா அண்ணன் மூத்த பத்திரிகை அண்ணனுக்கே தெரியும். செந்தில் பாலாஜி அவருடைய இந்த அட்டூழியத்தை கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளுமாங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். நீங்களே சைலண்டா திமுக காரங்கிட்ட போய் கேளுங்க, அவங்களே ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி ஏத்துக்குவாங்க? எப்படி ஏத்துக்குவாங்க? எல்லாம் வெளியிருந்து கொண்டு வந்து அண்டா குண்டா வெளியிருந்து எல்லாமே வெளியிருந்து குஜராத்ல இருந்து மத்திய பிரதேசத்துல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து சாரி இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாமே வெளியிருந்து. அப்ப கோயம்புத்தூர்ல எதுக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கணும்? கோயம்புத்தூர் மக்களுக்கு எதுக்கு அவங்க அரசியல் பண்ணணும்? அதனால் தெளிவாக இருக்கின்றோம். களம் முற்றிலும் மாறிவிட்டது. கோயம்புத்தூர் இன்னைக்கு அண்ணன் செந்தில் வேலுமணி என்ன சொன்ன மாதிரி 10க்கு 10 என்பது இன்னைக்கு 11க்கு 11. அவினாஷி சேர்த்திக்குவோம், முருகன்ஜி நிற்கிறனால 11-11 நாங்கள் ஜெயிப்போம் என்பது செந்தில் வேலுமணி அண்ணன் காலையில் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு சொன்னாங்க. கொங்கு பகுதி முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஜெயிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதற்கு கடுமையா உழைப்பு. அண்ணே சத்தமா ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணே. அண்ணா அதான் நான் சொல்றேங்கண்ணா. அதாவது அந்த எப்பவுமே இந்த கிரீக் பிலாசபி படிச்சுக்கினாங்கன்னா ஒரு ராஜா வந்து பக்கத்து நாட்டை பிடிப்பான், அப்ப தப்பிச்சுக்குவான். தூரமா இருக்கிற நாட்டை பிடிக்க போகும்போது உள்நாட்டை விட்டுருவான். இதான் கதை. என்னை கரூரும் போய் கோயம்புத்தூர்ல எதுவும் இல்லாம உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் இல்லாம ஒரு மனிதர் இருக்கத்தான் போறார். நீங்க 4ஆம் தேதி மே அந்த செய்தியை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. கரூர் முற்றிலும் இன்னைக்கு திமுக கையில் இருந்தாலும் 4 தொகுதியும் போய் என்னை கோயம்புத்தூர்ல திமுகவுக்கு எந்த தொகுதியும் கிடைக்காத ஒரு நிலைமை வரும்போது, அது பேராசை. இது பேராசை. கரூர் 4 வேணும், கோயம்புத்தூர் 10 வேணும், செந்தில் பாலாஜி அனுப்பு. செந்தில் பாலாஜி கடவுளாங்கண்ணா. அதனால கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அம்மன் அர்ஜுன் அவர்கள் மிக தரமான ஒரு வேட்பாளர். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நடந்து வீதி வீதியாக வீடு வீடாக போகக்கூடிய ஒரு வேட்பாளர். அவருக்கு எங்கிட்ட பிடிச்சதே நடந்து போற ஆளுங்கண்ணா, வண்டியை யூஸ் பண்றது இல்லை. அதனால அம்மன் அர்ஜுன் அவர்கள் அங்க ஃபைட் பண்றாரு, கம்பீட் பண்றாருலாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா. அம்மன் அர்ஜுன் அவர்களுடைய வேகமான வேலையை பார்த்து செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கு பிடிக்காம வெளியே கரூர்ல பாருங்க. சரி அண்ணனுக்கு நான் உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு மாற்று வேட்பாளர் யாருங்கண்ணா? கரூர்ல செந்தில் பாலாஜியினுடைய மாற்று வேட்பாளர் அவருடைய சொந்த தம்பி அசோக். இன்னைக்கு அசோக் சைலண்டா நாமினேஷன் ஃபார்மையும் கொடுத்துட்டு இடி 1.5 வருஷமா தேடிச்சு. தமிழ்நாடு போலீஸ் 1.5 வருஷமா கோழி அமுக்கிற மாதிரி அமுத்தி வச்சிருந்தாங்க. அவர் வெளியே உள்ள அந்த அடக்கோழி பாத்தீங்கன்னா முட்டை போட்டதுக்கு அப்புறம் கோழி அமுத்தி வைக்கிற மாதிரி எங்கேயோ பதுக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பெயில் கிடைத்த பிறகு செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் திரு அசோக் கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரோடு போறார். ஆனா எங்கேயாவது செந்தில் பாலாஜி சொன்னாரா என்னுடைய சகோதரர் அசோக் வந்து டம்மி கேண்டிடேட் நீங்க சொன்னாரானா? அதனால எனக்கு நாளை நான் கரூரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அபிஷியல் டிஎம்கே கேண்டிடேட்னுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுதான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேணும்னே ஒரு ஃபால்ட்டி டாக்குமெண்ட்டை கொடுத்து நிராகரிக்கப்பட வச்சுட்டு வேற வழி இல்லை டம்மி வேட்பாளர் அசோக் தான், அவரு தான் உதயசூரியன்ல போட்டிடுவாருங்கிற டிராமாவும் கரூர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு சின்னாபின்னமாய் ஜனநாயகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல முதலமைச்சரும் உடந்தையா இருக்கிறாங்க. ஏன் டம்மி வேட்பாளர் கரூர்ல ஆளே கிடைக்கலையாங்கண்ணா? டம்மி வேட்பாளர் போடணும் அப்படின்னா கரூர்ல ஆளே இல்லையா? இன்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அக்காக்கு டம்மி வேட்பாளர் போட்டிருக்கோம். யாருங்கண்ணா? கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் அங்க இருக்கிறார். அங்கேயும் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் டம்மி வேட்பாளர். கோவை தெற்குல கரூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 18 பேர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்னா இது ஜனநாயகமா இல்லது ஊழல்வாதிகள் நடத்தக்கூடிய கூடாரமா நீங்க கேட்பீங்கல்ல?